காய்ஸ் நம்ம இந்த கிறிஸ்மஸ் vlogல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று மிஸ்டி செஞ்சுருப்பாங்க. திடீர் ஃப்ரைட் ரைஸ்னு பேர் வச்சோம். நிறையா பேர் வந்து ரெசிபியை கொடுன்னு உழுப்பி எடுத்துட்டீங்க. அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அம்மாவோட சீக்ரெட் ரெசிபியான பாவக்காய்க்கும் மிஸ்டியோட சீக்ரெட் ரெசிபியான திடீர் ஃப்ரைட் ரைஸுக்கும் இன்னைக்கு மோதல். பேய்க்கும் சண்டை. நீங்கள் எல்லாரும் கேட்ட பாவக்காய் சுண்டல் கசக்காமல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு 3 பேருக்கு அளவான பாவக்காய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன பாவக்காய். அதை இப்படி பொடிசாக நறுக்கி நல்லா உப்பு போட்டு கசக்காமல் கழுவி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஒரு சட்டியை போட்டு இந்த சட்டியில் இந்த பாவக்காயை கொட்டுங்க. ஒரு சின்ன பாவக்காய்க்கு 4 பச்சை மிளகாயை இப்படி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் பாதியை போடுங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சத்தை இதில் போடுங்க. உப்பு, மஞ்சத்தூள் இதையும் போடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் தெரிந்தானே அந்த அளவுக்கு கொஞ்சம் புளியை இப்படி நல்லா கரைச்சி வச்சுருக்கு. அதை ஊற்றுங்க. ஏன் புளி ஊற்றுறேன்டா இந்த பாவக்காயோட கசப்பை இந்த புளி தான் எடுக்கும். ஊற்றிட்டு பாவக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ இதை மூடியை போட்டு வேக விடுவோம். வெந்த பிறகு மிச்சம் அப்படி என்னன்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, பாவக்காய் அடுப்பில் ஏற்றியாச்சு. வாங்க இப்போ பாவக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் ஆற விடணும். ஏன் ஆற விடணும்னா இதை நாம் இப்படி கையை வச்சு தான் அப்படி பிசைய போகிறோம். இந்த பாவக்காயெல்லாம் துண்டாக தெரியக்கூடாது. அதுக்காண்டி அதை கசக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வைப்போம். வெந்த பாவக்காயை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கு. அப்படி கையை வச்சு நாங்கள் இப்போ இதை நசிக்கணும். சின்ன துண்டு வார வரைக்கும் நல்லா நசிச்சு பிணைஞ்சு எடுக்கணும். தேங்காய் பூ இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன். 3 பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற பாவக்காய், குட்டி பாவக்காய் 3 பேர் சாப்பிடலாம். அதனால் இதிலேருந்து 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் இதில் போடுவோம். சும்மா வருதா? ஆமாம். இப்போ தேங்காய் பை சேர்த்து இப்படி கசக்குங்க. அப்போ தான் இந்த தேங்காயில் உள்ள பாலும் சேர்ந்து இந்த பாவக்காயில் இன்னொரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், கசப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும். இது யாருமே சொல்லி கொடுக்கல, நானாக கண்டுபிடிச்சி நானாக செஞ்சது. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிதானே? இப்போ எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ புளிப்பு இருக்கும், உப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன புளி விட்டு தானே அவிச்சோம்னா சாப்பிட காட்டுறோம். புளிப்பும் இருக்குது. சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதோட சாப்பிடலாம். இது சோறு தான், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. சோறு தான். சோறு, மீன் பொரியல், அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் நாங்கள். சரி, இதில் கொஞ்சம் ரெண்டா நம்மளுக்கு கறி சின்னது தானே, அதனால் கொஞ்சோண்டு அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் விடுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் இப்படி கடிபடணும் வாயில். கற்கன்னு கூட வேகக்கூடாது. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் சூடாயிட்டு வளமை போல் கடுகு கொஞ்சோண்டு, கொஞ்சம் சீரகம், தாளிப்புக்கு போடுற மாதிரி கொஞ்சோண்டு போடுங்க. கிள்ளி போடுங்க, அப்போ சரியா இருக்கும். இது நல்லா கடுகு வெடிக்கிறது தானே. வெடித்த உடனே இந்த நம்ம கொண்டு தானே நான் வெட்டி வச்ச பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலையை இப்படி சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றுக்காகவே போட்டுருவோம். போட்டு இப்படி ஒரு வதக்கு பெருசாக வதக்க தேவையில்லை. எல்லாம் கடிப்படும். வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்ல வாசனை. இப்போ இந்த பதம் போதும். இது கறக்கன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே. இதில் என்ன இருக்குது? அவிச்ச பாவக்காய், தேங்காய் பூ, அதை இதில் கொட்ட வேண்டியது தான். எல்லாம் ஒன்று சேர வரும் வரைக்கும் கொஞ்சம் வருங்க. அந்த ஈரழிப்பு தன்மையெல்லாம் போகும். கிட்டத்தட்ட சுண்டல் மாதிரி. இதுதான் சுண்டல். ஊரில் இதுதான் சுண்டல். இது ஒன்னோடய சோறு சாப்பிடலாம். பாவக்காய், இந்த பாவக்காய் நாங்கள் பாவக்காய் இலையிலையுமே சுண்டல் வைப்போம். அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் இலையிலையும் சுண்டல் வச்சு மீன் பொரியலோட நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா வறுபட்டு வரணும். அந்த ஈரழிப்பெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டு வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் சட்டியோட கொஞ்சம் நேரம் வைங்க. அப்போ அந்த சட்டி சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரழிப்பு போயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் ஒரு விஷயம் போடணும். சோம்பு பவுடர் ஆக்கி வச்சுருப்பீங்க தானே. அதில் மலைச்சார் 2 3 இந்த கையால் இப்படி ஒரு 3 தரம் கிள்ளி போட்டுருங்க. இது வந்து
3 பேர் சாப்பிட்ற அளவான பாவக்காய், ஒரு குட்டி பாவக்காய். இப்போ இந்த சோம்பு வாசனையோட ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த வாசனை உள்ளுக்கே நிற்கும். இதை இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப திறங்க மூடிடுவோம். ஓகே, சாப்பிட்றப்ப திறந்து காட்டுறோம். அவளை முதல்ல டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவார். அவர் வந்த உடனே அவர் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் வர வந்துருக்கு தானே. இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். நீங்கள் ஆடுற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப திறந்து பரிமாறலாம். எப்படி இருக்கு? பாவக்காய் மாதிரியே தெரியல, கசப்பு தெரியல. சாப்பிட்றப்ப நீங்கள் யாராக்காவது சமைச்சு கொடுத்தா இது என்னன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு டேஸ்ட். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஆனா எனக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காது. இப்படி செஞ்சா அவங்க பாவக்காண்டு தெரியாமலே சாப்பிட்டுருவோம். அம்மாவோட பாவக்காய் சுண்டலை பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு அடுத்தது அதே சொக்காயை கடன் வாங்கி போட்டுட்டு வந்து செஃப் மாதிரி இங்கே மிஸ்டி ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ மிஸ்டி என்ன செஞ்சு காட்ட போகிறாங்கன்னு மிஸ்டியே சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா திடீர் ஃப்ரைட் ரைஸ். என்ன ஃப்ரைட் ரைஸ்? திடீர். ஓகே, அது அறிவிச்ச பேரு. இதுல பெருசா ஒன்றும் இல்லை. அப்போ வீடியோ முடிச்சுக்கோங்க காய்ஸ். அதில் பெருசாக ஒன்றும் இல்லையா. ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரம்ஸ்டிக் ஃபேமிலி. வின்னர் வந்து அம்மா. ஏன்னா அவன் ஏதோ இருக்குன்னு ஏதோ செஞ்சான். இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து கேமராலாம் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் போகிறேன் வீட்டுக்கு. கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்ற யாருனாலும் செய்யலாம். கொஞ்சோண்டு கேரட்டு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மீது போன சோறு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் செய்ய போறேன். கடாய் காஞ்சிரட்டும் செப்பா. ஏங்க உங்க கடாயில் ஒரு பக்கம் புடி இருக்கு, ஒரு பக்கம் ஓட்டதா இருக்கு. கூட இந்த சைடு பாருங்க. ஓஹோ, வேற எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சோண்டா, நிறைய ஊற்ற வேணாம். அப்புறம் பூண்டு, கேரட்டை போட்டுடலாம். கேரட்டோட அப்படியே வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் மீதியை வச்சுருக்கேன். கொஞ்சம் வதக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு. நல்லா மழை வருதா? இன்னும் சமையலே முடியல, அதுக்குள்ள நல்லா இருக்காது. காய்ஸ் அங்கே பாருங்க, அவரோட சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக போய் உட்காந்துருக்காரு ரிசல்ட் வர்ற வரைக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூனா, ஒரு டீஸ்பூன் போடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ். கறி மசாலா தூள் இவ்வளோ, அரை டீஸ்பூன் போட்டு லைட்டாக வறுத்துட்டு, அப்புறம் ஒரு ஆளுக்கு அளவாக நான் சும்மா எடுக்கிறேன் கொஞ்சம். இதுக்கு மேலால் மிச்சம் வச்சிருந்தேன் பச்சை மிளகாய், அதையும் போட்டுருக்கேன். காய்ஸ் ஸ்மெல்லு வர்ற மாதிரி தான் இருக்கு. இது அப்படியே அடி பிடிக்கிற வாங்கி வரன்னு எடுக்கணும். அப்போ தான் அதில் டேஸ்ட் வரும். யூஸ்வலாக அடி பிடிக்காமல் எடுங்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்னடானா அடி பிடிக்கிற மாதிரி லைட்டாக போய் எடுங்கன்றான். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நெத்திலி பொரிச்சு போட்டுக்கலாம், அப்புறம் சிக்கன் பொரிச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி முட்டையும் போடலாம். இது சும்மா பேசிக் செஞ்சுருக்கு. காய்ஸ் அதில் வந்து நெத்தலி, கோழி, முட்டை உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி வேணால் போடலாமா. இது வந்து அவங்க பேசிக்காக செய்கிறாங்களாம். இவனுக்கு எவ்வளவு திமிரு. இவனுக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு டிஷ்ஷு தான். இந்த செஃப்பு சட்டையை போட்டோன்னே இப்போ இது பேசிக் ஆயிடுச்சு. சரி, இப்போ நாளைக்கு நீ என்ன பண்ணுற? அட்வான்ஸான லஞ்ச் ஒன்று பண்ணி காட்டுற. நான் பண்ணுவேன் தானேன்னு என்கிட்ட கேட்கல, ஆன்ட்டி கிட்ட கேட்குறேன். ஏன்னா இப்போ ஆன்ட்டி தான் அவர் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆன்ட்டிக்கு அடுத்தது ரிசல்ட்டு வெயிட்டிங்கு. அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? கைஸ் பார்த்தீங்களா, உன் பிளேட்டில் சோத்தை போட்டு கூப்பிடுறேன் அப்படின்னுவான். இப்போ இந்த செப்பு சட்டையை போட்டதுலேருந்து அதுக்கு பேர் பிளேட்டிங்க. கரண்டில் இருக்கிறத கூட விட மாட்டார், வலிச்சிட்டு தான் விடுவார். இதில் சாஸ் போட்டு சாப்பிடலாம். எச்சி ஊறுது. மிஸ்டியோட திடீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ மிச்சம் என்ன? டேஸ்டிங் தான். வாங்க பார்ப்போம். ஜட்ஜு நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி
ரெடியாக நிற்கிறாங்க 2 கண்டஸ்டன்ஸும் அவங்க டிஷ்ஷோட. ஒரு சின்ன மன்னிப்பு உங்ககிட்ட கேட்டுக்கணும். அம்மா வந்து மிஸ்டிக்கு முன்னாடியே அந்த சுண்டலை செஞ்சுட்டாங்கல்ல, பாவக்காய் சுண்டல். அது வந்து மெயின் டிஷ் இல்லையா, சைட் டிஷ்ஷா. நான் வர்றதுக்கு ஒரு 1/2 hour லேட் ஆகும்போது அவன் வர்ற வரைக்கும் எதுக்கு சும்மா இருப்பானேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வாயில் போட்டு 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 பெரிய அண்டாவில் வச்சுருந்தது. நான் வர்றதுக்குள்ளே எவ்வளோ சின்னதாக சுருங்கிருச்சுன்னு இப்போ அவங்க டிஷ்ஷை டிஸ்பிளேக்கு வைக்கும்போது நீங்களே பாருங்கள். கைஸ், மிஸ்டியோட ஃப்ரைட் ரைஸ் அது இப்போ பண்ணதுனால அப்படியே இருக்குது. அம்மானது வந்து ஒரு 30 minutes தான் லேட் ஆச்சு. அங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், எனக்கே பத்தாது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சும்மா நான் கொஞ்சம் அவள் கொஞ்சம் சாப்பிட்டு தான் பார்க்குறேன். இந்த அளவு வந்து செஃப்புக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்குறதுக்கு எடுக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, செஃப்புக்கு கொடுக்குற அளவை டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் பார்க்குற அளவை செஃப்புக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஜட்ஜு யாரு இப்போ ஜட்ஜாக வருவாங்க? செஃப்புக்கெல்லாம் செஃப்பு தானே. அப்போ நான் என்ன செஃப்னு மிஸ்டியை செஃப்னு ஒத்துக்கிறாங்க, என்னைய செஃப்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ ஒரு இது நீயும் ஒரு செஃப் ப்ரூவ் பண்ண ஏதாவது ஒரு வீடியோ. நான் ஆல்ரெடி பர்கர் அழகாக பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸே என்ன செஃப்னு ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? பாருங்களேன், நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜுக்கு இங்கே பாருங்களேன், குண்டான பாருங்களேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அம்மாவோட பாவக்காய் இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு செஃப் ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. யாரோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறனோ அப்போது அவங்க அந்த ட்ரெஸ்ஸை அங்கே மாற்றிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து அம்மாவோட பாவக்காய் சுண்டல் டேஸ்ட் பண்ண போகிறதுனால இப்போ ட்ரெஸ் சேஞ்ச். ட்ரெஸ்ஸு மாறியாச்சு. இப்போ அம்மாவோட டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து சோறோட சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடணுங்கிறதுனால இதை சும்மாவே சாப்பிட்றேன். யூஸ்வலாக பாவக்காய் ரொம்ப கசக்கும், எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பாவக்காயை வச்சு ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. மிஸ்டி ஒரு பொரியல் பண்ணும், KFC சிக்கன் மாதிரி எதில் எல்லாம் பெரட்டி ஒரு பொரியல் பண்ணும். அது கசப்பே தெரியாது, நல்லாயிருக்கும். நல்ல நல்ல என்ன சொல்கிறது, பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சுண்டல் சில நேரம் பாவக்காயை குழம்பு வச்சு கொண்டு வந்து எனக்கு ஊட்டி விடுவார், துப்பிடுவேன் நான், கசக்கும். ஆனால் இது கசப்பே தெரியாது. நீங்கள் இது பாவக்காய்னு சொன்னால் தான் அது தெரியும். அங்கே பாருங்களேன், கீரை மாதிரியே இருக்கும். பாவக்காயில் நாங்கள் ஏகப்பட்ட டிஷ் செய்வோம் கசக்காமல். இது அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இஷ்டம்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, அடுத்த ரெசிபிக்கு போயிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்டியோட திடீர் ஃப்ரைட் ரைஸ். என்ன பண்ணணும்? ட்ரெஸ்ஸு சேஞ்சு. ரெடியா? ரெடி. ட்ரெஸ்ஸு மாறினதுனால மிஸ்டியோட ரெசிபியை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து மிஸ்டியோட ஃபர்ஸ்ட் குக்கிங் காம்படிஷன். இதை வந்து கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணி சாப்பிடணுமா? சாஸ் எடுங்க. நைஸ். நல்லா அந்த எண்ணெயில் ஊறின சில்லியை எடுத்து சாஸோட கொஞ்சம் பிரட்டி அப்படியே அலேக்கா அள்ளி அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து என்ன இதெல்லாம் நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்றாதீங்க. ஆறுனா டேஸ்ட்டு ஒரு 50% இறங்கிடும். சைனீஸ் பீப்புள் மாதிரி அப்படியே சுட சுட கொதிக்க சாப்பிட்றணும். செஃப் மிஸ்டி சொன்ன மாதிரி கொஞ்சம் நெத்தலி நல்லா பொரிச்சிட்டு நெத்தலி அப்படியே க்ரஷ் பண்ணி மேலே போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு. அம்மாவோட பாவக்காய் சுண்டலோட சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் பாவக்காய் சுண்டல் டேஸ்ட்டாக தான் இருக்குது. மெச்சாகுது, செமையாக நல்லா இருக்குது. பாவம் ரொம்ப நேரம் வாய் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுப்போம். ஓகே, இப்போ டிஷ்ஷை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸு நல்லா தான் இருக்கு. ஏன்னா மிஸ்டியோட டிஷ்ஷை பற்றி தப்பாக பேசணும், அங்கே அம்மா அவன் டிஷ்ஷை பற்றி மாற்றி பேசிடுவான்ல, அதனால தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள்,
3 வாய் சாப்பிட்டதுக்கே நல்ல வாயெல்லாம் காரசாரமாக நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இவங்களோட சீக்ரெட் ரெசிபி. இது மாதிரி நிறைய ரெசிபி வச்சுருக்காங்க. அப்பப்போ வீடியோவில் நான் ஏதாவது வாயை வளருனா அந்த ரெசிபியை ஞாபகப்படுத்துங்க, நாங்கள் அதுக்கு வீடியோ போடுறோம். ஆல்ரெடி நிறைய பேர் ஒரு 4-5 ரெசிபியை ஆல்ரெடி பழைய vlogல இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்து கேட்டிருக்கீங்க. இவங்க இப்போ வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க எப்படா பண்ணலான்னு. ஸோ 1 by 1 நம்ம பண்ணிடலாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ சாப்பிட போகிறோம். உங்களை அடுத்த vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.